இந்தியாவினுடைய அந்த மதிப்பு, நாணய மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 86 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. அப்போ இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலர் கூட ஒப்பிடும்போது இவ்வளவு குறைவாக அடி வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி பங்குச்சந்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பெரிய அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கலிஃபோர்னியாவினுடைய ஃபயரை பற்றி அமெரிக்கா முழுவதுமாக பேச்சுக்கள் அப்படிங்கிறது அடிப்படுது. அமெரிக்கா அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்காது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வந்ததும் இன்னைக்கு பங்கு வர்த்தகம் அடி வாங்கினதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே கலிஃபோர்னியாவில் ஏற்படக்கூடிய அந்த தீ இன்னும் 3 மாதங்களுக்கு பெரிய அளவு எச்சரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி ரூபாய் தீயில கருகிருச்சு. இதிலிருந்து எப்படி இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டு வர போகிறாங்க? அமெரிக்க அரசாங்கம் என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள்? 3 தினங்கள் ரொம்ப குரூஷியலான தினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, காரணம் என்ன? இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்று வரையிலும் இந்த கலிஃபோர்னியா தீ விபத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுடைய அளவு 250 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஜோ பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். ஜனவரி 20ஆம் தேதி தான் அடுத்த அதிபர் பதவியேற்கிறார். அதற்கு முன்பு வரை ஜோ பைடன் அவர்கள் தான் அதிபர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கலிஃபோர்னியா தீ விபத்து ஒரு 5 இடங்களில், இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பு இந்த தீயினால் கருகிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பல நபர்களுக்கும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வீடுக்கு விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 கோடி ரூபாய். எல்லாமே மல்டி ஸ்டார்ஸ் வீடு, 18 பெட்ரூம், அது இல்லாமல் ஏகப்பட்ட பிரம்மாண்டமான வீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தீயில கருகி நாசமாகிவிட்டன. ஸோ ஜோ பைடன் அவர்கள் அவசர அவசரமாக ஒரு முடிவை சொல்கிறாரு. இழப்புகள் எல்லாம் 100% அமெரிக்க அரசாங்கம் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். என்னானாலும் சரி, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஓடி போயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி டேட்டா கிடச்சிச்சின்னு தெரியாது, அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடியது அரசாங்கம் மட்டும்தான். 100% உங்களுடைய இழப்புகள் சரி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் சபையிடம் அமெரிக்கா இந்த எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சு உங்களுக்கான இழப்பீடுகளை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோ பைடன் அவர்கள். ஸோ கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து காரணமாக, காட்டுத்தீ காரணமாக பல நபர்களுக்கு இங்கே பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுது. அது கலிஃபோர்னியாவை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரணமாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருந்த நபர்களுக்கும் நம்ம ஊர் விவசாயிகளுக்கும் இதனால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ ஏற்பட்ட தீ விபத்துக்கும் இங்கே நமக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? 100% அரசாங்கமே ஏற்றெடுக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி ரூபாயை அவங்க புதுசாக டாலரை அச்சடிப்பாங்க. அவங்க டாலரை அச்சடிக்கும் போது கடன் வாங்குவாங்க. ஃபெட் சிஸ்டத்துலேருந்து கடன் வாங்கி நாங்கள் இந்த நபர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்ததுனால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு ஒரு பெத்த லாபம். அவங்க ஓடி போயிட்டாங்க. அது இல்லாமல் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு கணக்கு காண்பிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க 100% நமக்கு பைசா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இதனால் நிறைய டாலர் அச்சடிக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மறுபடியும் ஷூட் அவுட் ஆகும். ஏன் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது விக்கி? உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. 10 ரூபாய்க்கு தக்காளி மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிடலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது, இன்னொருத்தவங்ககிட்ட 150 ரூபாய் இருக்குது, ஆனால் 10 ரூபாய்க்கு தக்காளி தான் இருக்குது. 1 கிலோ தக்காளி 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது, இன்னொருத்தன் 150 ரூபாய் இருக்குது. ஆனால் 1 கிலோ தக்காளி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் 100 ரூபா தரேன் எனக்கு அந்த தக்காளியை தான் சொல்லுவீங்க. இன்னொருத்தன் சொல்லுவான், நான் 150 ரூபா தரேன் அந்த தக்காளியை தான் சொல்லுவாங்க. இங்கே டிமாண்ட் அதிகமாகுது. ஆனால் 10 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தான் அது. அப்போ 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிதுன்னா இன்னொரு நபரிடம் வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. அவரால் அந்த தக்காளியை வாங்க முடியுமா? முடியாதா? முடியாது. 50 ரூபா அங்கே வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஏன்னா 150 ரூபா வச்சிருக்கிறவன் தான் அங்கே விலையை தீர்மானிக்கிறான். இதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு விலையினுடைய டிமாண்ட் எப்போ அதிகரிக்குதோ விலை அதிகரிக்கும். அப்படி விலை அதிகரிக்கும் போது பணம் கூடுதலாக இருக்கிறது என்றால் மறுபடியும் விலை அதிகரிக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். டாலர் அச்சடிக்கிறதுனால அமெரிக்கர்களிடையே நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமாகும், வாங்கும் திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொருளினுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ டிமாண்டு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் ஆகும். டிமாண்டு கிரியேட் ஆகிறதுனால இன்ஃப்ளேஷன் வரும். அடுத்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளேஷன் ஷூட் அவுட் ஆகும். அப்போ இது அமெரிக்காவை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அமெரிக்க டாலரை வச்சு தானே நம்ம இங்கே எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவினுடைய பணத்துக்கும் இது பெரிய ஆபத்து தான். இது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கலிஃபோர்னியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஏகப்பட்ட இடத்துல தீ அப்படிங்கிறது அணையவே இல்லை, அணைக்கவே முடியலை.
உலக வல்லரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கக்கிட்ட இல்லாத ஃபயர் ஃபைட்டர்ஸா, அவங்கக்கிட்ட இல்லாத டெக்னாலஜியா, அவங்கக்கிட்ட இல்லாத ஏகப்பட்ட வாகனங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இங்கே செல்லுபடி ஆகாது. இயற்கைக்கு முன்னாடி இது முழுவதுமாக அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லை. கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி வரை தீ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம்ப்பா இப்போ தீ பரவிட்டு இருக்குன்னு கேட்டால், இப்போதும் தீ பரவுவதற்கு காரணம் அங்கே 70 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படி இல்லை 90 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் காற்று வீசிக்கிட்டே இருக்குது. காற்று சும்மா சொலண்டு வீசுது. அதுக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்ப்பதை விட ரொம்ப கோரமான சில விஷயங்களை கலிஃபோர்னியாவில் மக்கள் பார்த்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி டேஞ்சரஸ். எப்போவுமே ஒரு அபாய எச்சரிக்கைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஆரஞ்சு, ரெட் அலர்ட் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. எக்ஸ்ட்ரீமாக அடுத்த 3 தினங்களுக்கு உங்களுக்கு ஃபயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க கலிஃபோர்னியாவினுடைய அரசாங்கம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தீயை ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க ராசாக்களா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கேட்குறாங்க. கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ வந்துருச்சு. ஆனால் 95% காட்டுத்தீ மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி மனிதர்களால் ஒரு காட்டுத்தீ இவ்வளோ தூரத்தில் காட்டுத்தீயை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீ உருவாகுவதற்கு 2 காரணம் வேண்டும். ஒன்று தீ, இன்னொன்று அந்த தீயை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எரிபொருள், ஃபியூல் அப்படிங்கிறது. இங்கே எரிபொருளாக ஆக்ட் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல், அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, இது எல்லாமே. சரி, அப்போ இங்கே ஃபியூலை பற்ற வைப்பதற்கு ஒரு தீ வேணும்ல. அந்த தீ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், டிராக்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிராக்டரில் ஒரு சங்கிலி மட்டும் ரோடோடி சேர்ந்து உரசிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பல ஹைவேல போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு தீ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன அப்படி நெருப்பு அப்படியே வரும். நம்ம ஊரில் இப்போ பைக்ஸ் நடத்தக்கூடிய யங்ஸ்டர்ஸை பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்டாண்டை அப்படியே அந்த ரோட்டோட வச்சு சேர்த்து தேய்ச்சிக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து தீப்பொறி அப்படிங்கிறது கிளம்பும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய தீப்பொறி அங்கே காட்டு தீயாக மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி விக்கி சாத்தியம்? அங்கே ஈரப்பதமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த 3 தினங்கள் இந்த கலிஃபோர்னியா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஈரப்பதம் அப்படிங்கிறது வெறும் 5%. காற்றில் 5% மட்டும்தான் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரையாக இருக்கும். வெப்ப காற்று. இந்த வெப்ப காற்று அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, புல், இங்கே எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும்னா அந்த காற்றை, அந்த ஈரப்பதத்தை எவாப்ரேட் பண்ண வைக்குது. ஏன்னா அவ்வளோ வெப்பமாக இருக்குது அந்த காற்று. எவாப்ரேட் பண்ணுறதுனால எல்லாமே அந்த பெரிய அளவில் அங்கே ட்ரோட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இருக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிந்தெடுக்கிறது. உறிந்தெடுப்பதால் என்ன நடக்கும்? இலகுவாக, ரொம்ப ஈஸியாக ஒரு பொருள் தீப்பற்றி எரிவதற்கான வாய்ப்பாக மாறும். நல்லா தண்ணிக்குள்ளே நினச்ச ஒரு பேப்பரை பற்றச்சு பாருங்கள், அது ஃபயர் ஆகாது. அதே நேரத்தில் 2 தினங்கள் வெயிலில் காய வச்ச ஒரு பேப்பரை, பப்படை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை சும்மா ஒரு தீக்குச்சி கொண்டு போங்க, டபார்னு எரிஞ்சிடும். அதுதான் இப்போ கலிஃபோர்னியாவில் நடந்துட்டுருக்கு. சரி, டபார்னு எரியுதே, எரியறதை அணைப்பதற்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியும்னா, இது கூடவே இதை பரப்புவதற்கும் தேவையான அளவு இந்த தீயை மறுபடியும் அடுப்பில் தீ அணைந்து விட்டது என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஊதுகுழல் எடுத்து ஊதுவோம். அதெல்லாம் தெரியும்ல, கொஞ்சம் பேருக்காவது தெரியும்ல, ஊதுகுழல் எடுத்து நம்ம ஊதுவோம். இந்த ஊதுதல் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சாண்டானா அப்படிங்கிற அந்த காற்று செய்கிறது. அந்த காற்று ஒரு வகையான காற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் அந்த காற்று வருமா? அந்த காற்று என்ன செய்யுது? கொஞ்சமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட இவ்வளோ சுழன்றடிக்கும் போது அந்த கங்கு, அந்த தீப்பொறி, இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவு தீயாக மாறுகிறது, தீ பிழம்பாக மாறுகிறது, தீ காற்றாக மாறுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கு சரசரன்னு பரவிக்கிட்டே போகுது. அடுத்த 3 தினங்கள் ரொம்ப டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு மழையின் அளவு வெறும் 0.16 இன்ச் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன விக்கி பேரதிர்ச்சி? பொதுவாக ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லும்போது இந்த கலிஃபோர்னியா இப்போ காட்டுத்தீ இருக்கக்கூடிய ஏரியாவில் எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 இன்ச்சு பெய்யக்கூடிய அந்த மழை இப்போது வெறும் 0.16 இன்ச்சு மட்டும்தான் பெய்யும் அப்படின்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மழை கிடைக்காது. மழையினுடைய தன்மையே இல்லாத ஒரு பூமி, வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி, ஆல்ரெடி தீப்பிழம்பு வந்து ஒட்டுமொத்தமான ஏரியாக்களையும் ஹீட் ஆக்கின ஒரு பூமியில் அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும்? இதை விட அதிகமான காட்டுத்தீ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியாக காற்றினுடைய வேகம் வேண்டும்னா குறைவாக இருக்கும். அது மட்டும்தான் நல்ல செய்தி. இப்போ வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை நல்லா எடுத்து வாசித்து பார்த்தோம்னா, காற்றினுடைய வேகம் 100 மைல் பெர் ஹவர் அப்படிங்கிறதுலாம் இருக்காதுப்பா, கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு தேவையான மழை கிடைக்காது. வெறும் 1%லேருந்து 2% அளவுக்கு தான் மழை கிடைக்கும். மீதம் இருக்கும் 98% மழை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனவே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. தீயை உருவாக்கக்கூடிய எந்த செயலிலும் யாரும் ஈடுபட வேண்டாம். சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், டிராக்டர் இந்த மாதிரியான அந்த சங்கிலியை கீழே உரசிட்டு போகிறதா இருக்கட்டும், டயரில் பஞ்சர் வந்து அதை நீங்கள் உரசிட்டு போனதாக இருக்கட்டும், இப்படி எதுவுமே வேணாம்.
எதையும் செஞ்சிடாதீங்க. எதை செஞ்சாலும் ஒயர்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய வீட்டு குழந்தைகள் கேஸ் லைட்டரை தப்பாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை கொடுத்துட்ருக்காங்களாம். அப்போ இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்தால் போதும் அது காட்டுத்தீயாக மாறிவிடும். கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீயாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுடைய பெரிய ஒரு பிரச்சனை. எங்க இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை வருமானு கேட்டால் வந்துருச்சே. இந்த வல்லரசு நாட்டுக்கு கலிஃபோர்னியா இதுக்கே இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு வருடம் இதே மாதிரி நம்ம பூமி ட்ரையாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சத்தியமாக சொல்கிறோம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லும்போது இதுவரையிலும் உதவ முடியாத யாராவது அங்கே இருப்பாங்களா? உதவிக்கு போகாமல் இருப்பாங்களா? அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகள், கைதிகள் இருக்காங்களா, எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் உதவுகிறோம், எப்படியாவது தீயை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சிறை கைதிகள் வரை அங்கே விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தீ அணைப்பதற்காக. அத்தனை மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான போராட்டமும் அங்கே ஒவ்வொரு நிமிடமும் வேஸ்ட் ஆக்கப்படுது. ஒரு நிமிடம் அவங்க 1 கிலோமீட்டருக்கான தீயை அணைக்கிறார்கள் என்றால் அடுத்த நிமிடம் 10 கிலோமீட்டர் வேகத்துக்கு தீ பரவுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பேற்பட்ட ஒரு மனிதனாலும் எப்பேற்பட்ட டெக்னாலஜியாலும் அந்த தீயை இப்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. என்ன கொஞ்சமாக உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 12,000க்கும் அதிகமான ஸ்ட்ரக்சர்ஸ், வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய காலேஜ், அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ், இது எல்லாமே தீக்கரையாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விக்கி, அப்படின்னா இந்த வருடத்தோடு இது முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இங்கே அடுத்த சிக்கல் இருக்குது. மே மாதத்துக்கான வெதர் ரிப்போர்ட்டை அறிமுகம் பண்ணுறாங்க. மே மாதத்துக்கான வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு அந்த மழை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஏன், எதற்காக மழை வேண்டாம்? அந்த நேரத்தில் மழை பெய்யும் போது தான் இப்போ இந்த தீக்கு ஃபியூல்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, செடி புல் இதெல்லாம் வளர்வதற்கான மழை தான் அந்த மே ஜூனில் பெய்யக்கூடிய மழையாம். அது பெய்தது என்றால் அங்கே மறுபடியும் புல் பூண்டெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் டிசம்பர் ஜனவரியில் தீ எரிய ஆரம்பிக்கும். இப்போ எங்களுக்கு மழை வேணும், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் அவங்களுக்கு மழை பெய்ய வேண்டும், மே ஜூன் ஜூலையில் மழை பெய்ய வேண்டாம். ஆனால் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. அதனால் அடுத்த 2-3 வருடங்களுக்கு அமெரிக்காவில் சில மாகாணங்களில் இதே மாதிரியான காட்டுத்தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்லையா விக்கி அப்படின்னு பார்த்தா அதிசயம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வரக்கூடிய தகவல். அதிசயம் நடக்குமா, மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பே இல்லையேப்பா. எந்த இடத்துலையுமே எல்லா வெதர், அக்கி வெதராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நாசா வெதர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை, சான்ஸே இல்லை, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டை யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இதோ நான் இருக்கேன்டா உன்னுடைய மாகாணம், ஒரு மாகாணத்தில் இப்படி விளையாடுறேன், அடுத்த மாகாணத்தை நீ காப்பாற்றிக்கொன்னு சொல்கிற அளவுக்கு தீ நம்மிடம் கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளையாண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் பாவமா, இல்லை மக்களை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பாவமா, இல்லை கிளைமேட் சேஞ்சை பற்றி யோசிக்காத ஒட்டுமொத்த மானுட உலகமும் பாவமா அப்படின்னு பார்த்தா இங்கே கிளைமேட் சேஞ்ச் அடுத்த லெவல் ஆஃப் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ ஒரு இடத்துல நடப்பது கிடையாது. இன்னைக்கு கலிஃபோர்னியா, நாளைக்கு எது அப்படிங்கிறது தெரியல. நம்ம காற்றினுடைய ஈரப்பதம் குறையுமானால் இது எல்லா இடங்களிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தின காட்டுத்தீ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பல சூறாவளிகள் ஏற்படுத்தின இழப்பை விட இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தின இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதனால் காற்று மாசுபட்டது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதனால் தண்ணீர் பற்றாக்குறை வரப்போவது ரொம்ப அதிகம். இதனால் பண இழப்புகள் ரொம்ப அதிகம். இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் ரொம்ப அதிகம். இவ்வளவு அதிகமான விஷயங்களை ஏற்படுத்தின இந்த காட்டுத்தீ இன்னும் 3 தினங்கள் கொடூரமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. ரொம்ப இன்டெப்த்தான அனாலிசிஸ் ப்ளஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா, அது கூடவே இதுவரையிலும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இதை 4 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமாக அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.